இவ்வளவு தேங்காய். எவ்வளோ இருக்கும்? இவ்வளவு கொஞ்சம் ஒரு பிடி தேங்காய், ஒரு பிடி, நிறைய கிடையாது, அவ்வளோ மீன். இவ்வளோ மல்லி, 2 பூண்டு. இந்த மல்லிப்பொடியில் இந்த மல்லிப்பொடினா 1 ஸ்பூன். இது நான் மல்லிப்பொடி இல்லாதனால இது வறுத்து வச்சுருக்கேன். இது ஜீரகம், இந்த ஓமம், கடுகு, வெந்தயம். உங்களுக்கு தேவைன்னா இது போட்டுக்கலாம். இது போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு 2-3 நாளைக்கு வச்சுக்கிடலாம். இவ்வளோ நல்ல மிளகு, இவ்வளோ மஞ்சத்தூள், 2 சின்ன உள்ளி, இது பூண்டு, மஞ்சப்பொடி, நல்ல மிளகு, நல்ல மிளகு இவ்வளோ போடணும். அப்போ தான் டேஸ்ட் ருசியாக இருக்கும். உங்களுக்கு எரிப்பு குறவாக வேணும்னா இது காஷ்மீர் சில்லி ஆனதுனால நான் இவ்வளோ வச்சுருக்கேன். மற்ற மிளகு பொடினா இதில் கொஞ்சம் குறைச்சி போட்டால் போதும். இது புளி, ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி ஊற்றணும். இந்த குழம்பு வந்து 2-3 நாளைக்கு அப்படியே வச்சுக்கலாம். சட்டியோடி உடனே தின்னு முடிக்கணும்னு கிடையாது. ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி. தேவைக்கு தண்ணி 2 கிளாஸ் ஊற்றலாம். இதை அப்படி இனி வச்ச பிறகு பார்ப்போம். நான் பரல் உப்பு தான் போடுவேன். பரல் உப்பு இவ்வளோ போடணும். 7 மீன் இல்லை. இந்த பச்சை மிளகு, அதுக்கு கூட இந்த ஒரு தக்காளி, சின்ன தக்காளி போட்டாங்க. தக்காளி அதுக்கப்புறம் இந்த சின்ன கரண்டி வச்சு இப்படி கிண்டி கொடுக்கணும். அவ்வளோதான். இதை வெந்து வந்து அவ்வளோதான். குறைச்சிப்போமா? இவ்வளோ வேணால் ஊற்றிருக்கு. இவ்வளோ வேணும், ஒரு 2 ஸ்பூன். உங்களுக்கு வேணும்னா கடு வறுத்துக்கிடலாம். கருவாடு காட்டாலும் ஒன்றும் இல்லை, கடு தாளிக்காட்டாலும் ஒன்றும் இல்லை.